இங்கே பாருங்க பானிபூரி சமோசா கடையே போட்டிருக்காங்க இங்கே. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செம்மையாக இருக்குல்ல. ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜே. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எக்மோர் மியூசியமில் ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய்ட்டு அந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கலாக்குட்டும் ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன், இவங்க தான் இந்த எக்ஸிபிஷனை நடத்துகிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மியூசியமில் தான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா February 20 ஸ்டார்ட் ஆகிருக்கு, March 8 வரைக்கும் இருக்குது. இந்த எக்ஸிபிஷனோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கும். நம்ம இந்த எக்ஸிபிஷன் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு இந்த கலாக்குட்டும் எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியே பார்த்தோன்னா ஒரு 4-5 கடை போட்டிருக்காங்க. அந்த கடையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க, இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நான் முதல்ல இது எல்லாமே பார்த்ததுமே என்னடா இங்கே உண்டியலெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இதோ பாருங்களேன், இது எல்லாமே இந்த மண்பானையில் பண்ணுவாங்கள்ல உண்டியல், அந்த மாதிரி இருக்குது. நான் அதுதான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான சவுண்டை வந்து ஃபீல் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு. நான் முதல்ல பார்த்ததுமே உண்டியல் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1600 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்காக அந்த ப்ரோ வாசிச்சுக்கிட்டே இருக்காரு மியூசிக்கை. ஆனால் இது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சவுண்டு சூப்பராக இருக்குங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்ததான் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்கே ஒரு ஊறுகாய் கடை இருக்குங்க. இந்த ஊறுகாய் கடையில் எல்லா விதமான ஊறுகாவும் வச்சுருக்காங்க. அப்படியே லைவாக இங்கே பாருங்களேன், விதவிதமான ஊறுகாய்லாம் இருக்குது. இதில் நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நிறைய ஊறுகாய்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது அப்படியே தொட்டுக்கணும் போல் தோணுது. அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க போல். இங்கே நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எடை போட்டு நம்மளுக்கு பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஊறுகாய் லவராக இருந்தீங்கன்னா ஊறுகாவை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்தா இங்கே ஒரு குட்டி கம்மல் கடை இருக்குது. கம்மல், கிளிப்பு, நிறைய விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கீங்க. எல்லாமே நிறைய விதமான கம்மல் தான். இந்த கம்மலோட பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, கம்மல்னு மட்டும் தெரியும். அதனால தான் எல்லாத்தையுமே கம்மல்னு சொல்கிறேன். இந்த மாடலெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிறைய விதமான கம்மல்ஸ் இங்கே இருக்குங்க. இப்போ அப்படியே உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விதமான லைட் இருக்குங்க. இது எல்லாமே கைவினை பொருட்கள், அதாவது கையால் பண்ண பொருட்கள். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன் உள்ளே அப்படியே இதெல்லாமே நம்ம நைட்டில் தூங்கும்போது நம்ம பெட் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பகலில் பார்க்கும்போது இந்த மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம கேமராவில் எடுக்கிறதுனால, ஃபோன் கேமராவில் எடுக்கிறதுனால. மற்றபடி நைட்டில் பார்த்தோன்னா, லைவாக பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் நிறையவே இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது. எவ்வளோன்னு கேட்கலான்னு பார்த்தா ஆள் யாரும் இல்லை. அதனால் நம்ம அப்படியே வேறு கடைக்கு போயிடலாம் வாங்க. நம்ம முன்னாடியெல்லாம் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்கும்போது அது எந்த ஊர்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதனால் இது எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராக தெரியல. ஆனால் எல்லா பொருட்களையும் நான் அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கைவினை பொருட்கள் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. இங்கே பாருங்கள், மீசை வச்ச மன்னர்கள் மாதிரி தெரியுது. இதெல்லாம் அப்படியே நம்ம வீட்டு வாசல்லையோ இல்லை மேலே டெரஸ்லையோ வச்சோன்னா சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு ப்ராடக்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது அப்படியே உண்மையான இலை மாதிரியே தெரியுதுல. செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூரியன் அப்படின்னு சொல்லி சின்ன பொருட்கள்லேருந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளும் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படியே வீட்டில் வாலில் மாட்டினா கூட சூப்பராக இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்லிங் பேக்கு கடைக்கு தான் வந்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பேக் எடுத்தாலும் 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க.
இந்த பேக் எல்லாம் 400 ரூபாய்க்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த பேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸான பேக்ஸ் இருக்குது, நிறைய பேக்ஸ் இருக்குங்க. ஹேண்ட் பேக், அந்த பேக், இந்த பேக், லஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லி எல்லா பேக்குமே இந்த ஒரே கடையில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பேக்ஸோட டிசைனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தா இதுவும் பேக்கு கடை தான். ஆனால் இந்த கடையில் இருக்கிற பேக்ஸை பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த கடையை விட இந்த கடையில் இருக்கிற பேக்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த டிசைன் எல்லாம் பார்த்தா ஆதி காலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்ததில் அந்த ஒரு பெயிண்டிங்ஸ் மாதிரியும் அந்த ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், எல்லாமே கைவினை பொருட்கள் தான். இது எல்லாமே கையால் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ப முடியல, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. சின்ன பர்ஸுலேருந்து பெரிய பேக் வரைக்கும் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது பாருங்களேன். ஒரு பேக்கும் அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு விண்டேஜ் லுக் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த பேக் எல்லாமே ரொம்ப ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே கேர்ள்ஸ் கடைகள் நிறைய இருக்குங்க. கேர்ள்ஸ் கடைகள்னால் கேர்ள்ஸுக்கு தேவையான பொருட்கள் இருக்கிற கடைகள் நிறைய இருக்குது. சாரீ, டாப்பு, சுடிதார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமான கடைகள் இங்கே இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்கே ஒரு பெல்லு கடை இருக்குது பாருங்கள். இந்த பெல்லு வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்தோம். அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃபான பெல் இருந்தது. அதே மாதிரி பெல் வந்து இந்த கடையிலையும் இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படியே வாசலில் மாட்டிக்கலாம், இல்லை கதவில் மாட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் எல்லாம். இங்கே பாருங்கள், நிலாவோட டிசைன் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு கடைகள் தான் இருக்கீங்க. ஆனால் பாய்ஸ் ட்ரெஸ்ஸு கடைகள் இருக்கிறத விட கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸு கடைகள் தான் இங்கே நிறைய அதிகமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட இருக்குது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸோட பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் காமனாக ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சிப்ஸு கடையும் இங்கே இருக்குங்க. சிப்ஸு, அப்பளம், நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல கடைகளில் வாங்கி, அந்த சிப்ஸு கடை அப்படியே இங்கே லைவாக வச்சுருக்காங்க. மகாஜான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இங்கே எல்லாமே அப்பளம், சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதவிதமான நம்ம ட்ரையல் பார்க்குறதுக்கும் இங்கே மேலே வச்சுருக்காங்க. இந்த விதமான அப்பளம்லாம் இங்கே அப்படியே இருக்குது. நம்ம முன்னாடி அப்படியே லைவாக வறுத்தும் கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், திரும்பவும் ட்ரெஸ்ஸு கடை தான். 3ல் ஒரு கடை கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் கடை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுளோட ஃபோட்டோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பெயிண்டிங் மாதிரியே தெரியல, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சிவனோட ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், ராதை, இவங்க ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் அப்படியே 3D நம்ம கூகுள்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே பெயிண்டிங், அதனால தான் நம்பவே முடியல. இங்கே பாருங்கள், இந்த கடையிலையும் சிப்ஸு, முறுக்கு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்வாவும் இருக்குங்க. இங்கே பார்த்தோன்னா நிறைய விதமான அல்வா இருக்குது. கேரளா அல்வா, പൈനാപ്പിൾ, ഡ്രൈ ഫ്രൂട്ട്സ്, ക്യാരറ്റ്, അത്തിപ്പഴം, കരിപ്പെട്ടി, எல்லாமே கோகனட் ஆயில். இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வருது? ப்ரைஸு 1/4 கிலோ 150, 1/4 கிலோ 150, 1/2 kg 300. யூடியூபா? எஸ் ப்ரோ, யூடியூப் ப்ரோ. இந்த அல்வாலாம் பார்த்தோன்னா 150 ரூபான்னு சொல்கிறாங்க 1/4 கிலோ. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பேரை கேட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டாருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக. அப்படியே அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே விதவிதமான கம்மல் கடை இருக்குது. இந்த கம்மல் கடையும் நிறைய இருக்குது. 3ல் ஒரு கடை கம்மல் கடையாக இருக்குது. ஏன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி திங்ஸ் தான் நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கம்மல் எடுத்தாலும் 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சில கம்மல் எல்லாம் 200, 199 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா பெட்ஷீட் கடையும் அப்படியே பக்கத்தில் இருக்குது. பெட்ஷீட்டு, தலைகாணி, சாரீ அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கடைகளும் இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷனில் நம்ம எல்லா கடையுமே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில கடைகளில் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அதனாலேயே அந்த ஒரு சில கடையை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆனால் நிறைய பேர் தாராளமாக வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்படியே நம்ம ப்ராடக்ட்ஸுக்குள்ளே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் எல்லாம் எல்லாமே வுட்டில் பண்ண ஸ்பூன் எல்லாம் இங்கே இருக்குது. வுட்டில் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே நீம் வுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கரண்டிகளும் இருக்குது. எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. எல்லாமே சீப்பு, சின்ன சின்ன கம்மல், செயின், ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இதுவும் இருக்குது. இதில் சிலது எல்லாமே வுட்டில் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் விதமான ஜுவல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வளையல், கம்மல், ரிங்கு அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 100% நீம் வுட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100% நீம் வுட்டில் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்படியே கீச்செயின் கடைக்கு வந்துட்டோம். எங்கே பாருங்களேன், நிறைய விதமான கீச்செயின் இருக்குது. இந்த கீச்செயின் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்படியே உள்ள ஒரு குட்டி பொம்மை இருக்குது. ஒரு பேக்குக்குள்ளே பொம்மை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
கீ செயின்ஸும் இருக்குது. நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஷார்ப்னர், பென்சில், ரப்பர், பாக்ஸு, சின்ன சின்ன காரு, ஸ்லேட்டு, பெயிண்டிங், ட்ராயிங் பண்ணுற புக்ஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவை இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், வாட்ச் எல்லாம் கூட இருக்குது. வாட்ச்சு, பர்ஸு அப்படின்னு சொல்லி கிட்ஸுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டி பொம்மை செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம வீட்டில் டிவிக்கு மேலே நிறைய வச்சுருப்போம். அந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைலாம் இருக்குது நிறையவே. எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஷார்ப்னர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ராக்கெட் மாதிரி இருக்குது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. விதவிதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன், இது வந்து ஒரு பென்னு. இந்த பென்னையே ஒரு கார் டைப்பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். குழந்தைகிட்ட கொடுத்தோன்னே இதை காராகவும் விளையாடலாம், இன்னொன்று பெண்ணாகவும் எழுதலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த கடையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பென்சில், பென்னு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அடுத்ததாக இங்கே பாருங்கள், பூனம் சாட் பானிபூரி கடையெல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி, பேல்பூரி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பூரியும் நம்ம இங்கே வாங்கி சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், சமோசா, பாவு பஜ்ஜி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவே இங்கே அப்படியே லைவாக பண்ணி தராங்க. நம்ம இங்கே வந்தோன்னா எக்ஸிபிஷனில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அப்படியே லைவாக பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன். சுட சுட பண்ணுறாங்க. இது எல்லாமே அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோன்னா டீ கடையும் இருக்குது. அப்படியே சுட சுட டீ நம்மளுக்கு லைவாக இந்த கப்பில் போட்டு குடிப்பாங்க. இந்த கப்பில் குடிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே லைவாக ஒன்று நம்மளுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பானிபூரி 50, பேல்பூரி 80 அப்படின்னு சொல்லி இதோட ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன, உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்தது அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்கே பொம்மை கடை இருக்குங்க. இங்கே ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த கடை பக்கம்லாம் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் இங்கேருந்து வெளியே கொண்டு போகிறதே கஷ்டம். இங்கேருந்து பக்கத்து கடைக்கு கொண்டு போகிறதே கஷ்டம். அவ்வளோ டாய்ஸ் இருக்குது இங்கே. எல்லா விதமான குட்டி டாய்ஸும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா டேஸ்ட் ஆஃப் ராஜஸ்தான். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பண்ண சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே சிப்ஸும் நிறைய விதமான சிப்ஸு அது இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோக்கு கேட்குறோமோ அவ்வளோக்கு அவங்க போட்டு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரோஸ்ட் பண்ண பொருட்கள். இது எல்லாமே ஏகப்பட்ட விதமான நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் 2 எக்ஸிபிஷன் போனோம். அந்த 2 எக்ஸிபிஷனில் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை, ஆனால் இங்கே பார்த்தோன்னா நிறைய விதமான ஃபுட் ஐட்டம்ஸும் இந்த எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட கடைகள் இந்த எக்ஸிபிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 கடைகள் இந்த எக்ஸிபிஷனில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது, இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் take care and bye.